எபிசோட் 127. யமுனா மற்றும் விஸ்வா இருவரும் ரோட்டில் நின்று பேசிக் கொண்டிருக்க, அப்போது அங்கே வந்த 4 ரவுடிகள் யமுனாவை நெருங்க வேண்டும் என்ற ஆசையில் அவள் அருகே வர, விஸ்வா அவர்களை எதிர்த்து சண்டை போட்டான். ஆனால் அதில் ஒரு ரவுடி விஸ்வாவை கத்தியால் குத்திவிட, அதனால் விஸ்வா மயங்கி சரிந்தான். அதனால் அந்த 4 பேரும் யமுனாவிடம் தவறாக நடந்து கொள்ள வர, யமுனாவோ அவர்களிடம் இருந்து தப்பிக்க வழி தெரியாமல் தவித்தாள். அப்போது சரியாக ஒரு சைரன் சத்தம் கேட்டது. அந்த சத்தம் கேட்டதும் யமுனா திரும்பி பார்க்க, அங்கே ஒரு போலீஸ் கார் வந்தது. அதை பார்த்ததும் ரவுடிகள் ஓட, யமுனா வேகமாக போலீஸ் அருகே சென்று உதவி கேட்டாள். போலீஸ் வேகமாக வந்து விஸ்வாவை தூக்கிக் கொண்டு ஹாஸ்பிட்டல் வந்து சேர்ந்தார்கள். அவன் எமர்ஜென்சி வார்டில் சேர்க்கப்பட, யமுனாவோ மிகுந்த பயத்தில் இருந்தாள். அவளுக்கு தன்னால் தான் விஸ்வா இப்படி ஆகிவிட்டானோ என்ற எண்ணம் மனதில் ஒரு பெரும் வலியை கொடுத்தது. அடுத்த நாள் காலை அழகாக விடிந்தது. ஹரிணிக்கு மனதில் ஒரு நிம்மதியே இல்லை. கிரிஷ் அவன் அப்பாவுடன் இருக்கிறேன் என்று சொல்லிவிட, ஹரிணியோ தனியாக இருக்க ஒரு மாதிரியாக இருந்ததால் பேசாமல் கோவிலுக்கு செல்லலாம் என்று கிளம்பினாள். அவள் நினைத்தது போல கோவிலுக்கு வந்து கடவுளிடம் மனதார தன்னுடைய பிரார்த்தனையை சொன்ன பிறகு, அவள் எதிரே சாந்தி சாமி கும்பிட்டு கொண்டிருப்பதை பார்த்தாள். அதை பார்த்தவளுக்கு சாந்தியிடம் உதவி கேட்டால் தனக்கு ஒரு வழி கிடைக்கும் என்று தோன்றியது. எனவே அவள் நேராக அவரிடம் வந்து, ஹாய் சாந்திமா, எப்படி இருக்கீங்க என்று கேட்டாள். அட, நல்லா இருக்கேம்மா. நீ இங்க இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்றார். எல்லாமே எதிர்பார்க்காம தான் நடக்குது. சரி வாங்கம்மா, நம்ம உட்கார்ந்து பேசுவோம் என்று சொன்னாள் ஹரிணி. அதன் பிறகு அவள் அருகே உட்கார்ந்தவள், சரி சொல்லுங்கம்மா, என்ன என்கிட்ட பேசணும் என்று கேட்டார். இல்ல, நான் என்ன கேட்க ஆசைப்பட்டேன்னா, அபி இப்பெல்லாம் ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறான். அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா என்று கேட்டாள் ஹரிணி. அவள் அப்படி கேட்டதும் சற்று பதட்டமான சாந்தி, அட என்னம்மா, என்கிட்ட இப்படியெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அபி தம்பி நல்லா பிசினஸ் பண்றாரு, எல்லாமே இருக்கு. அப்புறம் அவருக்கு என்ன பிரச்சனை என்றார். ஆனால் அவர் சொன்னதை அவள் நம்ப தயாராக இல்லை. இங்க பாருங்க, ப்ளீஸ், நான் சொல்றத தப்பா மட்டும் எடுத்துக்காதீங்க. அபி சரியா இல்ல. அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. அது உங்களுக்கும் தெரியும். அவனை நீங்க ஒரு பையன் மாதிரி பாக்குறீங்க. அதேதான், அவனும் உங்களை ஒரு அம்மா மாதிரி தான் பாக்குறான். ஆனா அதையெல்லாம் தாண்டி அவன் இப்ப எப்படி இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கணும். அவன் வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை இருந்தா ப்ளீஸ் நீங்க சொல்லுங்க, நான் அதை சரி பண்றேன் என்றாள். அவள் அப்படி சொன்னதை கேட்ட சாந்தி, இங்க பாருங்கம்மா, உங்களோட அக்கறையை நான் மதிக்கிறேன். ஆனா என்னால எதுவும் சொல்ல முடியாது. நீங்க தான் அபி தம்பி கிட்ட நல்லா பேசுறீங்களே, சோ நீங்க ப்ளீஸ் அவர்கிட்ட பேசிக்கோங்க. ஆனா நான் ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்லுவேன், அபி தம்பி சந்தோஷமா இல்ல. அவர் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காரு. அவரை உன்னால சரி பண்ண முடியும்னா பண்ணு என்று சொன்னார். அதை கேட்ட ஹரிணிக்கு அதிர்ச்சியாக இருந்தது. சாந்தி தனக்கு எப்படியாவது உதவி செய்வார் என்று நினைத்தாள். ஆனால் அவர் உதவி செய்யவே இல்லை. அதனால் பேசாமல் இந்த விஷயத்தை அபியிடமே பேசிவிடலாம் என்று முடிவு செய்தாள். ஹரிணி எப்படியாவது அபியை அவன் படும் வேதனையில் இருந்து காப்பாற்றிவிட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்க, அதே நேரத்தில் இங்கே அனாமிகா அபியின் சந்தோஷத்தை ஒரே அடியாக காலி செய்ய பிளான் செய்து கொண்டிருந்தாள். அதனால் அவள் மிகவும் சந்தோஷமாக காவேரி வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தாள். காவேரி முன்பை போல எல்லாம் இப்போது அனாமிகாவை நேசிக்கவில்லை. அதனால் அனாமிகா தன்னுடைய பழைய பெயரை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்ற முனைப்பில் காவேரி வீட்டுக்கு வந்தாள். அவள் மனதுக்குள், காவேரி ஆண்டி, உங்களுக்கு நான் இன்னும் இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு கொண்டு வரலங்கிறது ஒரு பெரிய குறையா இருக்குல்ல. ஆனா அதை பத்தியெல்லாம் நான் இனி கவலைப்பட மாட்டேன். நான் இத அவனோட வாரிசா மாத்த போறேன். அபி என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும் அவனோட குடுமி இன்னைக்கு வரைக்கும் உங்ககிட்ட தான் இருக்கு. சோ நான் அதை யூஸ் பண்ணிக்க போறேன் என்று நினைத்தவள் வேலைக்காரர்களிடம் பேசி காவேரி எங்கே இருக்கிறார் என்று தெரிந்து கொண்டு நேராக அவரை காண வந்தாள். காவேரி அப்போதுதான் தான் புதிதாக வாங்கிய பட்டு புடவைகளை வைத்து அழகு பார்த்து கொண்டிருந்தார். அப்போது உள்ளே வந்த அனாமிகா, ஆண்டி, என்ன இவ்ளோ புடவை வச்சு அழகு மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நீங்க கட்டுனீங்கன்னா நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்க என்றாள். அவள் சொன்னதை கேட்ட காவேரி பெரிதாக சந்தோஷப்படாமல், அதுவும் சரிதான். ஆமா, நீ எதுக்கு இந்நேரத்துல என்ன பார்க்க வந்திருக்க என்று கேட்டார். அவர் சற்று கடுமையாகத்தான் பேசினார்.
அதனால் சற்று கவலைப்பட்டவள் இதையெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மாற்றிவிட முடியும் என்ற நம்பிக்கையுடன், ஐயோ ஆண்டி, நான் ஒன்னும் உங்களை சும்மா பார்க்க வரல, ஒரு நல்ல விஷயத்த பார்த்து சொல்லிடலான்னு தான் வந்தேன் என்றாள். அவள் அப்படி சொன்னதை கேட்டவர், அப்படி என்ன நல்ல விஷயம் என்று கேட்க, காவேரியிடம் 2 டைமண்ட் நெக்லஸ் பாக்ஸ் எடுத்து நீட்டினாள். அதை பார்த்த காவேரி, ஆமா, இப்ப எதுக்கு நீ தேவையே இல்லாம இதை என்கிட்ட நீட்டிட்டு இருக்க என்று கேட்டார். ஆண்டி, இது என் அப்பா உங்களுக்கு கொடுக்க சொன்னாரு என்றாள். என்னதான் அவருக்கு அனாமிகாவை பிடிக்கவில்லை என்றாலும் அந்த வைர நெக்லஸை விட்டுக் கொடுக்க மனமில்லை. எனவே அதை வாங்கிக் கொண்டார். அதை பார்த்த அனாமிகா மனதுக்குள், ச்சே, இந்த கிழவி வேற, மத்த நேரத்துல எல்லாம் பெருசா சீன் போடும், ஆனா பணம்னு வந்துட்டா மட்டும் எல்லாத்தையும் அப்படியே வாங்கி வச்சுக்கும் என்று நினைத்தவள் அவரிடம், ஆண்டி, உங்களுக்கு இந்த நகை ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் என்றாள். உடனே காவேரி, எனக்கு எது போட்டாலும் நல்லாதான் இருக்கும். ஆமா, இதை எதுக்காக திடீர்னு உன் அப்பா எனக்கு கொடுத்தாரு என்று கேட்டார். அதுவா ஆண்டி, நாங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த நல்ல விஷயம் ஒண்ணு நடந்திருக்கு, அதான் அவர் எனக்கு இதை கொடுத்தாரு என்றாள். அதை கேட்ட காவேரி, அப்படி என்ன நல்ல விஷயம் நடந்துருச்சு என்று கேட்டார். ஆண்டி, நீங்க இந்த குடும்பத்துக்கு வாரிசு வேணும்னு கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, அதுதான் நடக்க போகுது. இப்போ நான் கன்சீவா இருக்கேன் என்றாள். அதை கேட்ட காவேரி மிகவும் சந்தோஷமடைந்தார். அவருக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு அனாமிகா மீது பாசம் வந்தது போல இருந்தது. அவர் அவளை அணைத்துக் கொண்டு, அனாமிகா, நீ நிஜமாவா சொல்ற, அம்மாவாக போறியா என்று கேட்டார். ஆமா ஆண்டி, நான் அம்மாக போறேன், நீங்க பாட்டியாக போறீங்க. நான் அப்பவே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஆண்டி, ஆனா என்னால இத்தனை நாள் இதை உங்ககிட்ட சொல்ல முடியல என்றாள். அவள் அப்படி சொன்னதை கேட்டவர், என்ன சொல்ற நீ, உன்னால ஏன் என்கிட்ட இதை சொல்ல முடியாது என்று கேட்டார். ஏன்னா அபிக்கு நான் கர்ப்பமா இருக்கிறது பிடிக்கல ஆண்டி, அவருக்கு என் குழந்தை மேல பாசம் இல்ல, அவர் இதை கலைக்க சொல்றாரு. உங்களுக்கே தெரியும் ஆண்டி, அவருக்கு என் மேல பெருசா லவ் எல்லாம் இல்ல, ஜஸ்ட் உங்களுக்காக தான் கல்யாணம் பண்ணாருன்னு. ஆனா அதுக்கப்புறமா அவர் வேணும்னே என்னை தள்ளி வச்சாரு. இதனால எல்லாரும் எனக்கு குழந்தை இல்லைன்னு குறை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் நான் அவருக்காக பொறுத்துக்கிட்டு வாழ்ந்தேன். இப்படி என் வாழ்க்கை போயிட்டு இருந்தப்பதான் ஒரு நாள் அவர் நல்லா குடிச்சிட்டு வந்தாரு. அப்பதான் எங்களுக்குள்ள அந்த சம்பவமே நடந்துச்சு. அன்னைக்கு நாங்க ஒன்னா இருந்ததால தான் நான் இப்போ கர்ப்பமா இருக்கேன். ஆனா அந்த உண்மையை அவரால ஏத்துக்க முடியல. அவரு வேணும்னே என்னை வெறுத்து ஒதுக்குறாரு. அவர் என் குழந்தைய கலைக்க கூட சொல்றாரு ஆண்டி. எனக்கு எப்படி என் குழந்தைய காப்பாத்துறதுன்னு தெரியல, அதான் நான் உங்ககிட்ட வந்தேன் என்றாள். அதை கேட்ட காவேரி, நீ கவலைப்படாத அனாமிகா, இது நம்ம வீட்டு வாரிசு, அதுக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். இந்த காலத்துல குழந்தை இல்லாம எத்தனை பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவனுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்க, ஆண்டி, இப்ப அபி மனசு மாற காரணமே அந்த ஹரிணி தான். அவ மறுபடியும் வந்ததால இப்ப அபி மனசு சஞ்சலப்படுது. ஒரு பக்கம் அவ கூடவே இருக்கலான்னு அவர் யோசிக்கிறாரு. அதான் எங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு என்று சொன்னாள். அவள் அப்படி சொன்னதை கேட்ட காவேரி, ஆமா, நீ சொல்றதுதான் சரி. எப்படியும் அந்த ஹரிணி, அவ பையன், 2 பேரும் சேர்ந்து என் பையனை மறுபடியும் அவங்க பக்கம் இழுக்க பாக்குறாங்க. ஆனா அது நடக்காது. என் பையனுக்கு நீதான் சரியான பொண்டாட்டி. அவனோட குழந்தை இப்போ உன் வயித்துல இருக்கு. இதை தாண்டி வேற என்ன வேணும் எனக்கு? கவலையே படாதமா, என் பையனுக்கு என்னைக்குமே நீ மட்டும்தான் சரியான பொண்டாட்டி. ஒரு ஏழையோட வாரிசு என்னைக்குமே இந்த குடும்பத்துக்கு வாரிசு ஆகாது என்றார். அதை கேட்ட அனாமிகா மனதுக்குள், இந்த மாதிரி 4 பேர் லூசா இருந்தாதான் என்ன மாதிரி உள்ளவங்க பிழைக்க முடியும். சரியான லூசு கிழவி, அதோட சொந்த பேரனை விட்டுட்டு யாரோ ஒருத்தனோட பிள்ளைய வாரிசா மாத்த போகுது என்று நினைத்தவள் அதன் பிறகு காவேரியை பார்த்து, ஆனா ஆண்டி, இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும்? அபி மறுபடியும் ஹரிணிய பாத்துட்டானே என்று சொல்ல, அதை கேட்ட காவேரி, இதெல்லாம் ரொம்ப சிம்பிள்மா. இப்ப வரைக்கும் ஹரிணி அபி அவளோட முன்னாள் காதலனாதான் பாக்குறா. இப்ப இருக்க அபியோட உண்மையான முகம் தெரிஞ்சா அவ்வளவுதான் என்றார். அதை கேட்ட அனாமிகா சரி என்று சொன்னாள். அதன் பிறகு இவர்கள் இருவரும் இப்படியே பேசி ஹரிணிக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டினார்கள். அவர்கள் சரியாக பேசி முடித்த போது காவேரிக்கு ஒரு போன் வந்தது. அதை பார்த்ததும் டென்ஷன் ஆனவர், டேய், இப்ப எதுக்கு கால் பண்ணீங்க என்று கேட்டார். அந்த பக்கத்தில் இருந்த ரவுடி, மேடம், நம்ம ஃபேக்டரி கட்ட இடம் தரமாட்டேன்னு சொன்னான்ல, அவனை போட்டு தள்ளிட்டோம். இப்ப அவன் இடம் நமக்கு தான் என்றான். அதை கேட்டவர் சற்று மகிழ்ச்சி அடைந்தார். சரி, நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க. ஆனா எந்த ஆதாரமும் இல்லாம டிஸ்போஸ் பண்ணுங்க
தப்பு பண்றது முக்கியம் இல்ல, அத தடையும் இல்லாம பண்றதுதான் முக்கியம் என்றார். அதை கேட்ட அனாமிகா, இது பாவமான கிழவியே இல்ல, சரியான விஷக்கிருமி. இந்த வயசுலயே இப்படி பண்ணுதே, நம்மள மாதிரி இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் என்று யோசித்தாள். அவள் அப்படி யோசிக்கும் போதே அனாமிகாவிற்கு மிகவும் சிரிப்பாகத்தான் இருந்தது. அதை கவனித்த காவேரி என்ன என்று கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லாத, உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு என்று சொன்னாள். அதன் பிறகு அவர்கள் இருவரும் இதைப் போல பேசிக் கொண்டிருந்தார்கள். அதே நேரம் இங்கே யமுனா விஸ்வாவை பார்ப்பதற்காக காத்துக் கொண்டிருந்தாள். அப்போது அங்கே அபி வந்தான். அவனை பார்த்ததும் ஓடிச் சென்று அணைத்துக் கொண்டாள் யமுனா. அவள் தலையை மெல்ல வருடிக் கொடுத்தவன், சரி பயப்படாத யமுனா, அவனுக்கு ஒன்னும் இல்ல என்று சொல்ல, இப்பதான் டாக்டர் சொன்னாங்க அவன் ஓகேன்னு. ஆனா அதுக்கு முன்னாடி நான் எவ்ளோ பயந்தேன் தெரியுமா? எனக்கு அதெல்லாம் நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் என்ன பண்ணட்டும் என்று கேட்டாள். இங்க பாரு, நீ இப்ப இருக்க நிலைமையில நானும் இருந்தேன். நமக்கு பிடிச்ச ஒருத்தவங்களை இழக்கிறத விட வேற வழி இல்ல. இப்ப விஸ்வா உன்கிட்டதான் இருக்கான். அவன் உனக்கு சில வருஷத்துக்கு முன்னாடி பெரிய தப்பு பண்ணிட்டான். ஆனா அத அவன் இப்போ ரியலைஸ் பண்ணிட்டான். நான் உன்னை அவனை மன்னிச்சு அவன் கூட வாழுன்னு சொல்ல மாட்டேன் யமுனா. ஆனா உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. நீ அவனை தாண்டி ஒரு வாழ்க்கை தேடினா கூட பரவாயில்ல. நீ அதுவும் பண்ண மாட்டேங்கிற. உனக்கும் அவனைதான் பிடிச்சிருக்கு. அப்புறம் ஏன் நீ அவனை விட்டு தள்ளி இருக்கணும்னு நினைக்கிற? ப்ளீஸ், நீ அதையெல்லாம் பண்ணாத. சில நேரத்துல மத்தவங்களுக்காக இல்லைன்னாலும் நமக்காக நம்ம சிலரை மன்னிக்கணும். அப்படி நினைச்சு நீ அவனை மன்னிச்சிடு என்றான். அதை கேட்ட யமுனா, எனக்கு புரியுது அபி சார், நான் கண்டிப்பா இன்னைக்கு அவர்கிட்ட பேசுறேன் என்றாள். ஓகே, நான் டாக்டர் கிட்ட பேசிட்டேன். இனி எந்த பிரச்சனையும் இல்ல. அதோட போலீஸ் விஸ்வாவை இப்படி பண்ணவங்கள கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால இனி அவங்கள நான் சும்மா விட போறதில்ல. சோ நீ நிம்மதியாரு என்றான். அவன் அப்படி சொன்னதை கேட்ட யமுனா நிம்மதி அடைந்தாள். அப்போது வெளியே வந்த நர்ஸ் விஸ்வா கண்முடித்ததை சொல்ல, அபி அவளை பார்த்தவன், நான் இங்க இருக்கேன், நீ போய் பாரு, அவன்கிட்ட மனசுல உள்ளதையெல்லாம் பேசு என்று சொன்னான். அதை கேட்ட யமுனா உள்ளே செல்ல, அங்கே விஸ்வா படுத்திருந்தவன் அவளை பார்த்தான். யமுனா எதுவும் சொல்லாமல் அவன் அருகே நிற்க, சில நொடி அவனுடன் நின்று யோசித்தவள். அதன் பிறகு பேசலாம் என்று போக, விஸ்வா அவளை பார்த்தவன், ஐம் சாரி என்றான். அதை கேட்ட யமுனா ஷாக் ஆனாள். ஐம் சாரி யமுனா, நான் உன்னை முன்னாடியிலிருந்தே கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்கேன். எனக்கு அது புரியவே இல்லை. நான் லவ் பண்றேன்னு சொல்லி உன்னை இவ்ளோ நாள் கஷ்டப்படுத்திட்டு இருந்திருக்கேன். ஆனா இதுக்கு மேல நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். நான் உனக்கு வாக்கு தரேன் யமுனா, நீ இனிமே என்னை பார்த்து பயப்பட வேண்டாம். நீ ஃப்ரீயா இரு. இனிமே உனக்கு என்னால லவ் டார்ச்சர் இருக்காது. நீ சந்தோஷமா இருக்கலாம். நான் பேசாம ஃபாரின் ஏதாவது போறேன். அப்பதான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். நான் என் மேல இருக்க நம்பிக்கையில உன்னதான் அதிகமா காயப்படுத்துறேன் என்று சொன்னான். அதை கேட்ட யமுனா, விஸ்வா, எதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இனி இதுக்கெல்லாம் அவசியமே இல்ல என்றாள். ஆமா, இனி நீ ஹாப்பியா இருக்கலாம்ல. நீ சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோ. நம்ம வாழ்க்கையில இன்னொருத்தர் வந்தா நம்ம மனசுக்கும் கொஞ்சம் இதமா இருக்கும் என்று சொன்னான் விஸ்வா. அதை கேட்ட யமுனா, ஆமா விஸ்வா, நேத்து நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் முடிவு பண்ணிட்டேன். கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும், அதுவும் இந்த வருஷமே கல்யாணம் பண்ணிக்கணும் என்று சொன்னாள். அதை கேட்டவனுக்கு கஷ்டமாக இருந்தாலும், ஓகே, இது நல்ல முடிவுதான் என்று சொல்ல, சரி, நான் யார கல்யாணம் பண்ணணும்னு டிசைட் கூட பண்ணிட்டேன். பையன் யாருன்னு கேட்க மாட்டீங்களா என்றாள். அத வேற கேட்கணுமா? சரி சொல்லு, யார் இந்த பையன் என்று கேட்க, பையன் பேரு விஸ்வா. நான் வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. நல்லவன்தான், ஆனா கொஞ்சம் ஓட்டவாய். சோ கல்யாணம் பண்ணி ஆளை மாத்திடலான்னு இருக்கேன் என்றாள். அவள் சொன்னதை கேட்ட விஸ்வா, யமுனா, நீ ஏன் யாரையோ சொல்ற மாதிரி என்ன சொல்லிட்டு இருக்க? நீ என்னையா கல்யாணம் பண்ணிக்க போற என்று கேட்டான். உடனே அவள், ஆமாயா மக்கு டாக்டர் என்று சொன்னாள். அதை கேட்டவன் ஷாக் ஆனான்.